ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல தி கிரேட் ஸ்கூல் எஸ்கேப்ங்கிற கேம் தான் விளையாட போறோம். அதுவும் சாதாரண எஸ்கேப் இல்லைங்க. இந்த ஸ்கூல்ல இருந்து எஸ்கேப் ஆகுற விஷயம் ஏகப்பட்ட காம்படிஷன் வச்சிருக்காங்க. அந்த காம்படிஷன் எல்லாம் தாண்டி தான் வின் பண்ணி ஆகணும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதலையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கடாங்க கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் காய்ஸ். ஓகே, வாங்க போக ஆரம்பிப்போம். இந்த பாருங்க, இவன் தான் அந்த ஸ்கூலோட டீச்சரு. பாத்தீங்களா, வயசான தாத்தா மண்டமல தொப்பி வச்சிருக்காரு. ஒரு தொப்பி மேல ஜம்ப் பண்ணி பாப்போமா? ஜம்ப் என்னடா ஜம்ப் பண்ண முடியல. ஐயோ, என்னடா அது கொடுமை, எனக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, காசு இருக்குதுங்க, காசு எடுத்துட்டு போவோம். இதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ தெரியாதுங்க காசோட அருமை, வருங்காலங்கள்ல தாங்க தெரியும். ஆனா அப்படி ஜம்ப போட்டு எடுத்துட்டு போவோம். ஏதாவது சின்ன சின்ன உதவிகளுக்கு தேவைப்படலாம்ல, அதனால எடுத்துட்டு போவோம். ஓகே, காசு எடுப்போம். என்னடா அது காசு எடுக்க முடியல, எடுத்தாச்சுங்க. ஓகே, ஜன்னலை திறக்கலாம். ஜன்னலை ஓப்பன் தரும். ஐயோ, பாத்துட்டாங்க அந்த சாரு, கொண்டுருவோம் போலயே நம்மள. என்னங்க, உங்களுக்கு கவனிச்சிங்களா, அந்த டஸ்ட்பின் மேல ஏதோ பீஸா மாதிரி வாய் வச்சுட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியலையாப்பா. அவனோட ஃப்ரெண்டா இருக்குமோ ஒருவேளை. ஐயோ, எல்லாம் ஏலியன் குரூப்பா இருக்கே, நம்ம எப்படி தப்பிச்சு போறதுனே தெரியலையாப்பா. ஓகே, இங்க பாருங்க, புக்ஸ் எல்லாம் செதறி வந்து விழுது. என்ன நம்மளால அசைய முடியல, நம்மளுக்கு எதுவும் பண்ணிட்டாங்க. அப்பா தப்பிச்சிட்டாங்க. என்னங்க இது 5, 5, 3, 8 அப்படின்னு போட்டு வச்சிருக்கு, என்னன்னு தெரியல. இந்த வழியா தான் போகணும் போல. பீஸா போட்டு வச்சிருக்கான், என்னடா போக முடியல. அந்த ஒருத்தன் ஓடுறான், அந்த வழியா தான் போகணும் போல. அப்போ ஓகேங்க, அப்ப இப்படிதான் போனோம், செட் ஆயிருவோம். இந்த போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, ஏதோ பெரிய பெரிய ஆணியெல்லாம் வந்து விழுந்துட்டு இருக்குங்க. கவனமா தான் போகணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணும். ஏன்னா அங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வழியா தான் இருக்குது. அதனால பி கேர்ஃபுல், கவனமா போகணுங்க. இவங்க பாத்தீங்கன்னா எப்படி விடுது பாருங்க. எங்க அப்பா நம்மள மாதிரி நண்பன் ஓடிட்டு இருக்கான். இப்ப நசுங்கிட்டான் போல எங்க அவன், சிலி ஆகிட்டு போல. ஓகே, இந்த காசு இருக்கு, எடுத்துப்போம். வேற எங்கடா இருக்கு? ஓ, அந்த பக்கம் பீஸா போட்டிருக்கீங்க. அந்த பீஸா பழம் ஃபுல்லு போய் பார்ப்போம். அங்கதான் வழி இருக்கும். ஓகே, இப்ப இது மேல இறக்கலாம். இப்ப பாத்தீங்களா, பீஸாவில ஏதோ பூச்சி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. பீஸாவோட கவர் உருகி வாய் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, இப்பதான் போனோம். ஐயோ, என்னங்க உடஞ்சு விழுந்துட்டு. அட கடவுளே, போலி இதுங்க, குழாயுங்க. நான் அதை கவனிக்காம காலை வச்சேன். நம்மள அதுல பாதாளத்துக்கு தள்ளி விட்டுட்டு, அதனால மறுபடியும் முதல்ல இருந்து ஓட வேண்டியதா இருக்குங்க. செக் பாயிண்ட் இல்லையோ, மீண்டும் மீண்டும் விளையாட வேண்டியது இருக்கும். அதனால செக் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப இந்த பக்கம் போலாமா? ஓ, இந்த பக்கம் போனோமா? பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. என்னடா இது, ஐயோ கவனமா போகணுங்க, கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, வந்துட்டோம். இப்போ ஓகே, டோர் ஓப்பன் பண்ணணுமா? என்ன ஓப்பன் பண்ண முடியல. ஓ, தள்ளாய் திறந்துருமா? ஃபாலோ த பனானா பீல்ஸ். ஓஹோ, பனானாவோட தோலை ஃபாலோ பண்ணி போகணுமாமா. இங்க என்ன ஆபத்து வச்சிருக்கானோ தெரியலையாப்பா. அந்த ஒரு காசு இருக்குது. ஓகே, இங்க ரெட் லைட்ல தெரிஞ்சிட்டு இருக்கு. அங்க என்னெல்லாமோ வெப்பன் வச்சிருக்காங்க. வெப்பன் வாங்கலாம், காசு கிடையாது. தன் கையை தனக்கு உதவி நம்ம கையை வச்சு அவனை அடிச்சு கொண்டுட வேண்டியதான். இப்ப அந்த டீச்சர் வருவான், அவனை சுட்டு கொண்டுட வேண்டியதாங்க. வருவான். ஐயோ, பாத்தீங்களா? ஐயோ, ஓடுறா. அந்த பீஸா குப்பை வண்டிங்க. ஐயோ, ஓடுறா. ஐயோ, யாருமே போச்சு. முடிச்சுட்டுங்க. பாருங்க, அது கண்ணு வாயெல்லாம் கண்ணு வந்து ஏதோ குச்சி வச்சு குத்தி வச்சிருக்காங்க. வாய் வந்து பீஸா பயங்கரமா யோசித்து பண்றாவே செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பாத்தீங்களா எவ்வளவு வேகமா இருக்கு பாருங்க. காலே இல்லைங்க, அதனால அவ்வளவு வேகமா வருது. கை மட்டும் தான் இருக்குது அதுக்கு. ஒரு தடவை வழி தெரியாம தப்பா போவோம், நம்ம மீண்டும் மீண்டும் தப்பா போக மாட்டோம், கரெக்டா ஓடிடுவோம். இப்ப இந்த பக்கம் தான் போனோம். இன்னும் முட்டுச்சந்தா இருக்குது. இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் ஏதோ வழி இருக்குது. ஓ, இந்த இருக்குதுங்க பள்ளத்தாக்கு. அப்ப இதுக்குள்ளதான் குதிக்கணும். ஓ, அந்த வெள்ளை கலர்ல ஏதோ இருக்குது. அதுக்கு அப்ப நான் நெக்ஸ்ட் லெவல் போயிருவோம்னு நினைக்கிறேன். காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் தான் டிங்டாங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் வீடியோ முதல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், போக ஆரம்பிப்போம். பாருங்க, எடுத்து வைக்கிற ஒவ்வொருடையும் கவனமா தான் எடுத்து வைக்கணும். என்னடா இது முட்டுச்சந்து மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க, வாங்கடா வேகமா போலாம். ஐயோ, சொல்லி வாயமுடிட்ட கீழே விழுந்து மரியாதை ஆயிட்டமாப்பா. மறுபடியும் ஜம்பா போட்டு போயிடலாங்க. மேட்டர் தான். ஆனா என்ன, கொஞ்சம் கவனமா போனோம். ஏன்னா கம்பி அங்க கொஞ்சம் வழுக்குது. கவனமா போங்க பாருங்க, ஏறவே முடியல. ஐயோ, பாருங்க எப்படி வலிக்கு விடுது பாருங்களேன். கவனமா போக வேண்டியதா இருக்குங்க, இல்லைன்னா விழுந்துரும். என்னடா அங்க நின்னவனை காணோம். அவனும் பேயா ஸ்டூடெண்டான்னு தெரியலையப்பா. இந்த ஸ்கூல்ல வந்து மாட்டிக்கிட்டு எல்லாரும் பேயா மாறிடுவாங்க போல. போற பக்கம் பார்த்தா நம்மளும் இந்த டீச்சரை மாதிரி ஒரு ஏலியனாவோ ஒரு பேயாவோ மாறிடுவோம் போல. ஓகே, இப்ப மேல ஏறடா கைப்பில. மேல ஏறியாச்சு. இங்க இருந்து அந்த கிளாய்க்கு ஜம்ப் பண்ணா போதும்.
ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதான். ஓகே வந்துட்டோங்க. இன்னும் அங்க புகை வருது, அதுக்குள்ள போனா செத்துருவோம். ஓ அந்த பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை போய் அமுக்கணும். அங்க ஒரு ஏரோ இருந்துச்சுல, அந்த பட்டனை அமுக்கணும். பட்டன் இல்லைங்க, வால்வு மாதிரி இருக்கு, அந்த வால்வு அமுக்கினாதான் இந்த புகை வருது ஸ்டாப் ஆகும். அப்பதான் நம்மளால தப்பிச்சு போக முடியும். அதனால முதல்ல போய் இந்த வால்வு அடைச்சுப்போம். வால்வு அடைச்சாச்சு. இப்போ இந்த பக்கமா போக ஆரம்பிக்கலாம். ஓகே இப்ப கரெக்டா உடனுங்க, இல்லைன்னா அந்த லேசர் லைட்ல பட்டோம் நம்மளை பொசிக்கிறோம் இந்த லேசர் லைட்டு. அதனால கவனமா போகணும். ஓகே பாத்தீங்களா, ஆஃப் ஆயிட்டு பாத்தீங்களா, இல்லைன்னா அப்ப இன்னும் பொசுங்கி இருப்போம். அதனால கவனமா போகணுங்க. ஓகே மெதுவாப்படா கைப்புல தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனா போதும், தப்பிச்சிடலாம். இப்போ ஜிம்முன்னு இருக்கு, ஏதோ அன்லாக்ன்னு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்முங்கிற வழியா போவோம், அதான் கரெக்டான வழியா இருக்கும். ஏன்னா அன்லாக் பண்ண சொல்லுது. அதை நம்ம தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காசு கேட்கும். நம்மகிட்ட காசு இல்லைங்க, நம்மளே பிச்சைக்காரங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும். ஏன்னா பின்னாடி நம்ம திறத்திட்டு வந்துட்டு இருப்பான். நம்ம வேகம் ஓடுறதுனால அவன் பின்னாடி வர்றது தெரியலங்க. காட்டலாம், ஆனா நம்மளை கொன்னுருவானே, மீண்டும் மீண்டும் ஓட முடியாதுங்க. அதனால வேகமா ஓடிடும். அந்த பாத்தீங்களா, தெரிஞ்சுதா அந்த பாத்தீங்களா, அவன் கையெல்லாம் தெரியுது இல்ல, நம்ம பின்னாடியே வேகமா துரத்திட்டு வந்தான். நம்ம தப்பிச்சிட்டோம். இப்ப காட்டலான்னு பார்த்தா டோர் அடைச்சிட்டு நல்லா காட்ட முடியல காய்ஸ், நல்லா நினைச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம இப்படி போக ஆரம்பிப்போம். ஓகே போய் கரெக்டா அந்த பட்டம் போனோம்னா மேல போக ஆரம்பிச்சிடும். என்னோட மேலன்னு பார்த்தா கீழே போகுது. ஓஹோ, பாதாளத்துடைய தப்பிச்சு போடும் போல, சப்பே ஏதாவது வச்சிருப்பாங்க போல, அதுலயே தான் தப்பிச்சு போடும் போல நம்ம. ஓகே கரெக்டா ஜம்ப போட்டு போயிடணும். நெருப்பு குழிக்குள்ள விழுந்தா வச்சுக்கோங்களேன், மறுகையா சலாயிருவோம். கவனமா போகணும், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா போகணும். ஓகே இப்ப இங்க இருந்து இங்க ஜம்ப போட்டு, இங்க இருந்து அங்க ஜம்ப போட்டு, அங்க இருந்து இங்க ஜம்ப போட்டு, அப்படி மெதுவா ஜம்ப போட்டு ஓடிட வேண்டியதான். காய்ஸ் நான் ஜம்ப போடுறேன். அப்புறம் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங்க கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகே இங்க பாத்தீங்களா, இரும்பு துரு ஏறி போயிருக்குங்க. துரு ஏறி இருக்கா, இல்லைன்னா அந்த ஹீட்டுக்கு எதுவும் அப்படி ஆயிருக்கான்னு தெரியல. இப்படா ஈரமா இருக்கிறதுனாங்க இரும்பு துரு பிடிக்கும். இங்க பாருங்க, லாஜிக்கே இல்லாம வச்சிருக்காங்க. ஹீட்டர் கடத்துல துரு பிடிச்சிருக்கு. ஓகே போவங்க, நம்ம தத்துவம் பேசக்கூடாது, தப்பிச்சு போயிட்டே இருப்போம். இங்க பாத்தீங்களா, கிழவனோட வாய் இதான் வாய், இந்த மாதிரி செட்டப் வச்சிருக்காங்க. பயங்கரமா யோசிச்சிருக்கானுங்க. எங்க போறது, ஓ அந்த ஏணி இருக்குது, அந்த ஏணி மேல ஏறி போகணும் போல. ஏணி மேல ஏறி மெதுவா போக ஆரம்பிப்போம். இப்ப மெதுவா போக ஆரம்பிப்போங்க. பாருங்க, உட்டுலே பால் செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்டா இப்படிலாம் சோதிக்கிறீங்க, இதுக்கு பச்சை முட்டை குடோன்ல இருந்திருக்காங்க. மேல இருந்து லிப்ட்ல கீழே மறுபடியும் மேல ஏறுறோங்க. இதுதான் மேலே இருந்து பண்ணடா, ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்கிற மாதிரிதான் இருக்குது. ஓகே மெது போவோம். ஏன்னா அவங்களோடதுலாங்க, நம்ம எதுவும் பேச முடியாது. இந்த ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு போறது ரொம்ப ஐயோ, தெரியாம ரெட்டை டச் பண்ணிட்டேன். நம்மள ஒரு ஏலியன் கொன்னுட்டு, ஏலியனா ரோபோட்டான்னு தெரியலங்க, கொன்னுட்டு கவனமா போனோம். ரெட்ல டச் பண்ணோம்னா மத்தியாசல் ஆயிருவோம். ஓகே இப்போ இந்த பக்கம் வந்துடுவோம். இந்த ஒரு ஒயிட் கோட் இருக்கு. ஓகே இந்த பக்கம் போவோம், ஒயிட் கோட் இருக்கு. என்ன இந்த பக்கம் முட்டுச்சந்து இருக்குது, என்னடா இது. இந்த பக்கம் தொட்டு பார்ப்போம். இந்த பக்கம் முட்டுச்சந்தா, அட கடவுளே. அப்ப இந்த பக்கம் தொட்டு பார்ப்போங்க. ஓகே தொடராக ஓகேங்க, இந்த இருக்குதுங்க வழி, ஒரு வழியா. ஓ இன்னும் தப்பிக்கலையா, கீழே இன்னும் போனோமா. அட கடவுளே, என்னடா இது சோதனை, எனக்கு சோதனை. ஓகே கரெக்டா தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. ஓகே இப்போ என்ன, அடடா கீழே விழுந்துட்டோம் போல. ஓஹோ இப்ப தெரியுதாங்க, இவனுக்கும் நம்மளுக்கும் மேட்ச். யாரு ரன்னிங் ரேஸ்ல ஜெயிக்க போறான்னு பாப்போம். நம்மள ரன்னிங் ரேஸ்ல அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இப்ப பாருடா, ஐயோ சொல்லி வாயும்போதுக்குலாம் அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டான், நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். வேகமா போடா கைப்புல. ஐயோ நல்ல வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். ஐயோ வேற மண்டைய வச்சே மறைக்கிறாங்க, நம்மளே குள்ள கத்திரிக்காம இருக்கோம். அவன் பெரிய அண்டாபாய மாதிரி இருக்கான். நம்மளுக்கும் அவனுக்கும் செட் ஆகுமாங்க, லாஜிக்கே நம்ம போட்டி வச்சிருக்காங்க. நம்மளுக்கும் அவனுக்கும் போட்டி வச்சா செட் ஆகுமாங்க. நம்ம தெரிச்சிட்டோம் பாருங்க, நம்ம தான் ஜெயிச்சோம், அந்த கிழவன் செத்துட்டான். ஓகே இது நம்ம தோன்றதோமா, நம்ம செத்துருப்போம், கிழவன் ஜெயிச்சிருப்பான், அதான் லாஜிக்கு. ஓகே போய் அந்த லிவர் அமுக்கணும்னா ஏதாவது போட் ஏதாவது வரும், தப்பிச்சு போயிடலாம். ஓ என்ன போட் நிக்கல, போயிட்டே இருக்குதுங்க. ஓஹோ மூவிங்கே தான் இருக்கும் போல. ஐயோ பள்ளத்தாக்கு காப்பாத்துங்க, போச்சு. ஐயோ போட்டு வேற பிரேக் பிடிக்காமலாங்க போகுது, ஒரு லிவர் கூட இல்ல ஆஃப் பண்றதுக்கு. பயங்கர மோசமா இருக்குது. என்னங்க கீழே ஏறி மறுபடியும் மேலே வந்துட்டோம். ஓ வெளியே வந்துட்டோமா, தப்பிச்சிட்டோங்க ஒரு வழியா. ஆமா தப்பிச்சு வந்துட்டோங்க ஒரு வழியா, சூப்பரு. என்ன விண்டுன்னு போட்டிருக்கு, விண்டா. ஐயோ உள்ள விழுந்து செத்துட்டேமே. ஐயோ காத்து தள்ளி விட்டுருச்சுங்க. இந்த டைம் கரெக்டா போனோம், காத்து அடிக்குது.
காத்தடிக்குது, மெதுவா போ. ஐயோ, கீழே வந்து செத்துட்டனே. மறுபடியும் போவோங்க, மறுபடியும் கவனமா போவோம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி கவனமா எடுத்து விடா கைப்பில. ஐயோ, தழுது பாருங்க. பயங்கர ஸ்பீடா தழுதுங்க அந்த காத்த. நான் காத்தடிக்கிற மாதிரியே தெரியல, நான் ரொம்ப வேகமா தள்ளுது. ஆனா காத்து எங்க இருந்து வருதுன்னு தெரியலங்க. ஓஹோ, இங்கேயும் காத்தடிக்குமா? இது என்ன கிளாஸ் வச்சிருக்காங்க, டோர் அந்த சைடு வச்சிருக்காங்க. ஐயோ, போச்சுடா, கீழே விழுந்துட்டோமாப்பா, தெரியாம கீழே விழுந்துட்டோங்க. இப்ப எங்க போறது? இந்த சைடு போறது? ஓ, கீழே தான் போகணுமா? ஓகே, இது என்ன போட்டிருக்கு? மியூசிக்கல் சேர்ஸா? ஓ, மியூசிக்கல் சேர் கேம்ங்க. ஓ, இந்த கேம் தான் நம்மளுக்கு ஈஸியா இருந்துச்சு, அப்ப இருந்து விளாண்டுருக்கோம். இதுல ஜெயிக்கலன்னா எப்படிங்க? ரெட்டு கரெக்டா கிரீன் வரும்போது ஓடி போய் உட்காந்துக்கிடணும். ஓடுறா கைப்ல. ஓகே, வேகமா வந்து உட்காந்துக்கிட்டோங்க நம்ம. பாத்தீங்களா, உட்காந்து போக மிச்சம் இருக்கிறோம் எப்படி நொறுங்கி போறான்னு. இதே நம்ம தான் நம்மளுக்கு ஒரு வேளை சேர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் இத மாதிரி நசுக்கு தூக்கியது. ஓடுறா கைப்ல ஓடுறா. நல்ல வேலைக்கு உட்காந்துட்டோம், தப்பிச்சிட்டோங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான், அவனை வின் பண்ணிட்டோம்னா போதும், நம்மளும் அப்படி தப்பிச்சு போயிடலாம். ஓகே, கரெக்டா போவோம். கரெக்டா போனுங்க. ரெட் லைட் தெரிஞ்சிட்டு இருக்கு, கிரீன் லைட் போட்டான். ஓட என்னங்க, அவன் வேகமா வந்துட்டான். நம்மளோட பயங்கர ஸ்பீடா இருக்கான். அவ்வளவு நேரம் மெதுவாக நடந்தான். நம்ம 2 பேருக்கும் காம்படிஷன், பயங்கர ஸ்பீடா வந்துட்டான் போல. காய்ஸ், மியூசிக்கல் சேர் விளையாடுற கேப்ல நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங்கன்னு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துக்க ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் கைஸ். அதனால மறக்காம லைக் போட்டுக்கோங்க வீடியோக்கு. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவாங்களா கைஸ்? அதனால ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம யூ கேன் டூ இட்னு அனுப்புங்க. அப்பதான் நான் ஜெயிக்க முடியும். ஐயோ, தப்பிச்சு பார்த்தீங்களா? ஜெயிச்சிட்டோம். பாத்தீங்களா, வெறித்தனம் விளையாடுறோம். உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் என்னால அப்படி விளையாட முடியும். நான் கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஒரே ஒரு சேர் தான், கரெக்டா தப்பிச்சு ஓடணுங்க. அவனுங்க மட்டும் எப்படிங்க, ஐயோ வந்து கரெக்டா உட்காந்துருந்தாங்க, எப்படி வரானுங்கன்னு தெரியலையேங்க. ஓகே, இந்த டைம் பாப்போம். இந்த டைம் நம்ம தான் ஜெயிக்கணும். இந்த டைம் விட்டுறக்கூடாதுங்க. என்னடா அது, செத்து விளையாண்டுட்டு இருக்கோம். கரெக்டா விளையாடணுங்க. ஓகே, போடா கைப்புல. கரெக்டா கிரீன் போடும்போது ஓடி போய் உட்காந்துரு. ஓடுறா. அப்பாடா, யாரு உட்காந்துட்டாங்க. ரெட்டு செத்துட்டான், கிரீனும் ப்ளூவும் மட்டும் தான் இருக்காங்க. இந்த டைம் அது கரெக்டா தப்பிச்சு போக முடியுதான்னு பாப்போம். அவங்க என்னங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனா நடக்கானுங்க. இங்க பார்த்தே நடக்கிறானுங்க. என்னடா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு போல. ஓகே, கரெக்டா உட்காந்துட்டோம். ஓகே, கிரீன் செத்துட்டான். இப்போ நம்ம ப்ளூவும் நம்மளும் மட்டும்தான். ஓகே, இப்போ அது கரெக்டா போக முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, சேர் இந்த பக்கமா தான் வருது. அப்ப நம்ம இந்த பக்கமும் ஓடுவோமா? ஓகே, இந்த பக்கமும் ஓடுற கைப்ல. என்னடா இது, போக முடியல. ஐயோ, போச்சுங்க. பொண்ணுட்டானுங்க நம்மள. இந்த டைம் தப்பிச்சிடலான்னு பார்த்தேன், நான் தப்பிக்க முடியலங்க. நம்ம தப்பிச்சு போறதுக்குள்ள ஒரு யுகமே கடந்துடும் போல. மியூசிக்கல் சேர் தானே சின்ன பிள்ளைல இருந்து விளையாடுறதுமேன்னு பெருமையா பீத்தினேன். ஆனா பீத்தல்ஸ்க்கு கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாத ஆளா இருக்கேங்க நான். ஓடுறா. இங்க பாருங்க, இப்பவும் ஸ்பீடா தாங்க ஓடுறோம். லாஸ்ட் லெவல் போக தான் மரிகாசில் ஆயிட்டு இருக்கோம். ஓஹோ, எப்படி போகணும்னு வேற தெரியலையப்பா. ஓகே, சேர் இந்த பக்கமா போதே, இந்த பக்கமும் ஓடி பார்ப்போமா? கரெக்டா ஓடணுங்க. ஓடுறா. உட்காரு. உட்காந்துட்டாங்க. நான் ஒரே ஒருத்தன் தான், அவனை மட்டும் தப்பிச்சிட்டோம்னா போதும். இந்த டைம் விட்டு கொடுத்துட ஓடாதுடா. கரெக்டா ஓடுறா கைப்புல. ஓகே, சேர் இந்த பக்கமா போகுது, இந்த பக்கமா ஓடினாலும் தப்பிச்சிடணும். ஓகே, அவனை இடிச்சு தள்ளிட்டு போடா கைப்புல. அவன் குட்டே நிப்போம். ஐயோ, நம்ம இங்க போற ஃபோக்கஸ் பண்ற கேப்ல அவன் போய் உட்காந்து ஜெயிச்சிட்டாங்க. ஐயோ, லைட்டா போனோடனே செத்துட்டோங்க. ஓகே, இந்த டைம் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்க. அந்த ஐடியா அப்படியே நம்ம தப்பிச்சு போயிருவோம். ஓகே, அவனை பாத்தீங்களா? அவனுங்க ஏதாவது கரெக்டா அந்த சேரை ஃபோக்கஸ் பண்ணி நிக்கிறானுங்க. நம்மளும் அப்படி ஃபோக்கஸ் பண்ணேன்னா அந்த சேரை பார்த்து நம்ம போடுவோம். ஓகே, வந்து உட்காந்துட்டோம். ஓகே, எவன் செத்துருக்கான்? ஓகே, கிரீன் தப்பிச்சிட்டானா? ஓ, ரெட்டு தான் செத்துருக்கான். பக்கத்துல வந்து செத்துட்டான் போலாங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 சேர் தான் இருக்குது. நல்லா ஃபோக்கஸ்டா விளையாடணுங்க. ஓடுறத மட்டும் குறியா இருக்க கூடாது, கரெக்டா தப்பிச்சு போறதையும் குறியா இருக்கணும். ஓகே, கிரீன் மரிகேசல் ஆயிட்டான். ப்ளூ நம்மளும் தான். டேய் ப்ளூ, இருடா ப்ளூ, உன்னை என்ன பண்றான் பாருடா ப்ளூ. இப்ப நான் தப்பிச்சிருவேன், நீ மரிகேசல் ஆக போற. ஐயோ, சேர் அந்த பக்கமா திரும்பிருச்சுடா. இந்த டைமாவது தப்பிச்சிடலாம் பாப்போங்க. ஐயோ, ஓடுற. பாருங்க, பயங்கர ஸ்பீடா போய் உட்காந்துருக்காங்க. எப்படி தப்பிச்சு போறதுன்னே தெரியலையேங்க. அட கடவுளே, என்னடா நம்ம செத்துலான்னுட்டு இருக்கோம். எல்லாரும் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கே போயிருப்பாங்க போல மியூசிக்கல் சேர்ல. நம்ம லாஸ்டா செத்துலான்னுட்டு இருக்கோம். எப்படியாவது தப்பிச்சு போடா கைப்புல. ஓகே,
என்னடா இது மியூசிக்கல் சேரா வேற எதுவும் சேரான்னு தெரியல. இப்ப ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேங்க. அந்த ஐடியாவை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நம்ம கரெக்டா சேர் இருக்க டைரக்ஷனை பார்த்து ஓடுவோம். நான் ஒருவேளை ஓடுனா மர்கேஸ் ஆயிரம் தான் பக்கம் ஓடாம இருந்தாங்க பாத்தீங்களா, நம்மளால அதை தாண்டி போக முடியல. கிரீன் வந்தா மட்டும் தான் நம்மளால ஓட முடியும். நம்ம இந்த பக்கமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அப்பதான் நம்மளால தப்பிச்சு போக முடியும். இருடா கைப்பிள்ள, இந்த தடவை பாருங்களா நான் எப்படி தப்பிச்சு போறேன்னு மட்டும் பாருங்க. இந்த தடவை ஏற்றி யாராலும் தடுக்க முடியாது. நான் எப்படி தப்பிச்சு போறேன் மட்டும் பாருடா. மூஞ்சில எப்படி சாய் அடிக்க மட்டும் போறேன்னு மட்டும் பாருங்க. வேகமா போனுங்க. கரெக்டா அவன் நேருக்கு வரும்போது மட்டும் பாருங்க கிரீன் விழுந்துரும் பாருங்களேன். என்னன்னு தெரியல, இந்த கேம்ல அப்படி ஒரு லாஜிக் செட் பண்ணிருப்பாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பக்கத்துல நல்ல வேலைக்கு கிரேட் எஸ்கேப். கொஞ்சமா நம்ம செத்துருப்போம். இத்தனை தடவை செத்து கடைசியில மியூசிக்கல் சேர்ல ஜெயிச்சிருக்கோம். அங்க பாருங்க ஒரு அக்காவை. என்ன அக்கா என்ன பேய கம்மர் இருக்காங்க, மொரட்டக்காலா இருக்காங்கப்பா, முடியெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமாலாம் இருக்காங்க. ஒரு வழியா மியூசிக்கல் சேர்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். பாருங்க 2 காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டோங்க. ஒரு காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கேன், எக்ஸிட்னு போட்டிருக்காங்க. ஆனா எக்ஸிட் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடாதுங்க, அடுத்ததாவது ஆபத்து வச்சிருப்பாங்க. ஓகே ஜூஸ் குடிச்சுப்போம். ஓகே ஜூஸ் குடிச்சாச்சுங்க. இப்போ போய் அப்படியே அந்த சேர் எடுத்துட்டு அப்படி தப்பிச்சு போக ஆரம்பிப்போம். இந்த ஏனியா சேருட்டாங்க சாரி. ஓகே அந்த ஏனி எடுப்போம். ஏனி எடுத்து கரெக்டா கொண்டு பிளேஸ் பண்ணிட்டு அப்படி தப்பிச்சு போற வழியை பார்ப்போம். எப்படி ஜம்பா அங்க இருந்து அங்க போடு. இந்த கிளாய் மேல ஜம்பா போட்டு மெதுவா போனுங்க. இங்க எதுவும் காம்படிஷன் செட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. இது சீஸா, என்ன சீஸ்ன்னு தெரியலையப்பா. ஓகே போய் பார்ப்போம், அங்க ஏதாவது இருக்கத்தான் செய்யும். ஓகே கொஞ்ச தூரம் தான் தப்பிச்சு முடிக்க போறோம்னு நினைக்கிறேன். ஒளியா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இந்த ஸ்கூல் பயணம் எண்டிங்க்கு வரப்போகுது. ஓகே போ. இங்க ஞாபகத்து இருக்கோப்பா தெரியலையாப்பா. ஓகே கரெக்டா அந்த 100 rupees கொடுத்தா அந்த கன்னு கிடைக்குமா. ஓகே இந்த கன்னை வச்சு இப்போ நம்ம அந்த டீச்சரை கொல்ல ஆரம்பிக்கலாம். ஐயோ இவன் கையன் எப்படி இருக்குது, கால் என்ன உருட்டு கட்ட மாதிரி இருக்குது. அடடா சப்பாத்தி கட்டைய காலா வச்சிருக்காங்க. அட கொடூரமே, என்ன மாயி வச்சிருக்கான் பாருங்க அந்த டீச்சரு. பின்னாடி எவனோ சுத்தி விட்டுருக்காங்க, அதான் நடக்கவே முடியாது அவனால. கரெக்டா எய்ம் பண்ணி சுடணும், என்ன சுட முடியாது. இந்த பாத்தீங்கன்னா நல்ல ஹார்ட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் என்னது அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட். ஒரு நம்ம எனர்ஜி போயிருச்சு, நம்ம லைஃப் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஹார்ட்டை தொட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து இந்த எனர்ஜி ஏறிடும், ஹார்ட் கொஞ்சம் கூடிரும். அதனாலதான் அதை குடிச்சிட்டு இருக்காங்க ஹார்ட். ஓகேங்களா லைஃப் அது. என்னடா அது கையை வச்சு ஒரே அடி அடிச்சு நம்ம லைஃப் பாதியா குறைச்சிட்டான். ஓகே அடுத்துங்க ஹார்ட் இருக்கான்னு பார்த்து அதை எடுத்து பூஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டே அவனை அப்படியே அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஐயோ இவன் வேற பயங்கரமா பீஸா அனுப்புறாங்க. அதை வச்சு நம்மள கொண்டுருவோம் போல. பீஸா மண்டைக்கா ரெடி ஆகிட்டே இருக்கும் போல. எங்க இருந்து பீஸா வருதுன்னு தெரியலையப்பா. ஐயோ வருது. ஐயோ ஓடு 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 ஓடு. ஐயோ இவனை சுட்டு கொள்றதுக்கு நம்ம படுற கஷ்டம் இருக்கு. பாருங்க அந்த அக்காவும் நம்ம கூட வந்துட்டாங்க. அந்த அக்கா மியூசிக்கல் சேர்ல பயங்கர பிரில்லியண்டா இருப்பாங்க போலயப்பா. இது 3வது காம்படிஷன் போல. நீ எத்தனை காம்படிஷன்டா வச்சிருக்கீங்க, இது ஸ்கூலா என்னதுடா. ஐயோ நம்ம மேல படுதுங்க. தப்பிச்சு ஓடுறா கைப்புல. எப்படிடா அவனை கொள்றது. இவன் லைஃப்னு கொஞ்சம் தாங்க குறைஞ்சிருக்கு. எவ்வளவு நேரம் சுட்டிருக்கோம் பாருங்க, ரொம்ப கம்மியா குறையுது. எப்படி கொள்றதுன்னே தெரியல இவனை. ஐயோ எப்படி கொள்றது, எவ்வளவு சுத்தாலுமே எனக்கு ஒரு டேமேஜ் ஆக மாட்டேருக்கு. இந்த அக்கா நம்மள வச்ச மாதிரியே ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. கே பாப்போம் இந்த தடவை சுட்டு கொள்ள முடியுதான்னு பாப்போம். கே சொல்றா கைப்பில கரெக்டா கொள்ளணுங்க. ஐயோ அனுப்பிடுவான் பார்த்தீங்களா, பீஸா அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாலதான் இருக்கான் காய்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற பிளேஸ்லாம் டிக் தான் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்தா மட்டும்தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேப்போ வேகமா போடா கைப்புல. சுட்டு தள்ளிக்கிட்டே போனோங்க. பேக்வர்ட்ல இருந்து சுட்டா அவன் மேல படவே மாட்டேங்குது கண்ணு. நம்ம கரெக்டா அவன் நேரம் நின்று சுட்டா மட்டும் தான் அவன் மேல போக்கஸ்டா படுதுங்க பாத்தீங்களா. இப்ப மட்டும் தான் அவன் மேல படுது, இல்லைன்னா அவன் மேல படவே மாட்டேங்குது, வேற எங்கேயாவது போய் விழுகுது. ஓகே அவனை இப்ப கொஞ்சம் குறைச்சிட்டா எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. எப்படியாவது அவனை கொண்டுட்டோம்னா போதுங்க. ஐயோ இங்க பாருங்க அவன் மேல கொஞ்சம் கூட பட மாட்டேக்கப்பா. ஓடு 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 5 தான் அனுப்புறான். லைஃப் எடுத்துப்போம். லைஃப் எடுத்தாதான் நம்ம லைஃப் கொஞ்சமா ஏறும், இல்லை நம்ம லைஃப பாதியா குறைச்சி வச்சிருக்கான். 2-3 தடவை சுட்டுட்டான். லைஃப் கொஞ்சம் ஒரு 3 தடவை குறைஞ்சிட்டு ஐயோ சுடு கொஞ்சம் தான் இருக்கு. சுடு தள்ளிட்டோம்னா போதுங்க அவன் லைஃப் ஃபுல்லா குறைஞ்சிடும், அவன் செத்து போயிடுவான், நம்மளும் தப்பிச்சு வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் தாங்க இருக்கு. சுடுறா கைப்புல சுடுறா இன்னும் கொஞ்சம் தாண்டா. அப்பா தப்பிச்சிட்டாங்க. அவன் செத்துட்டான். மண்டைக்கு மேல கண்ணு வச்சிருந்துருக்காங்க இந்த மண்டைய. அட கடவுளே, இவ்வளவு நேரம் விளாண்டு இப்பதாங்க பாத்திருக்கான் மண்டை மேல இருந்த கொண்டைய. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டிருக்காமடா.
ஓ, வழி இந்த சைடு இருக்கா? நானும் வழியை காணுமேன்னு தேடிட்டு இருந்தேன்ப்பா. இப்பதான் வழி கிடைச்சிருக்கு. வழி இருக்கு, ஆனா எந்த பக்கமா போறது? இந்த பக்கம் ஒரு டன்னல் போகுது, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. நான் எப்படி போறதுன்னே தெரியலையப்பா. ஓகே, இங்க ஏதோ லிவர் கொடுத்துருக்காங்க. அந்த லிவர் அமைக்கி பார்ப்போம். ஓகே, என்ன அமுக்க முடியல. ஓ, இப்ப அமைக்கி பார்ப்போம். கண்ணு கையில வச்சு அமுக்க முடியல. ஓகே, பஸ்ஸா? ஓ, பஸ்ல ரெடி பண்ணுமோ? டன்னுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க அந்த டீச்சரு. ஓகே, இப்போ கரெக்டா உட்காந்து போவோம். என்ன உட்கார முடியல. ஒருவேளை அந்த ப்ளூ கலர் சீட்ல உட்காரணும் போல. என்னன்னு கீழே தெரிய விடுது. என்னடா அது, உட்கார முடியல ப்ளூ கலர் சீட்ல. ஆஹா, ப்ளூ கலர் சீட்டு தாங்க வழி. அதில் உட்காந்துதான் வண்டி கிளம்பவே செய்யுது. வண்டியை நம்ம தான் ஓட்டணும். பாருங்க, நடுவுல நிறைய கார்பேஜ் அந்த வண்டியா போட்டுச்சிருக்காங்க. நம்ம கவனமா போகணுங்க. பட்டம் மறுகேஷெல்லாம் ஆயிருவோங்க. கவனமா எடுத்து வைக்கணுங்க ஒவ்வொரு அடியையும். அவளே தப்பிச்சு வந்துட்டம்மா. என்னன்னு தெரியலையப்பா. என்னங்க இது? ஓ, மேல ஒண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். ஒரு நம்மளாதான் இருப்போமோ என்னன்னு தெரியலையப்பா. பயங்கர குத்தி டான்ஸ் எல்லாம் இருக்குது. ஓஹோ, உங்க பாருங்க, ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டிருக்கீங்க. கே, எப்படி போக ஆரம்பிக்கலாம். என்ன இப்படி ஏறிடலாமா? கே, ஏறி பார்ப்போம். இது ஷார்ட்கட் வழி மாதிரி தான் இருக்கு. இப்படி ஏறி பார்க்கலாம். இப்படி ஏற முடிஞ்சா நல்லது தானங்க. எதுவா ஏறுவோம். கே, மேல ஏறு, மேல ஏறு, மேல ஏறு, மேல மேல ஜம்ப போட்டு போக ஆரம்பிக்கலாங்க. பாத்தீங்க, அவன் ஆடுறது எங்க வரைக்கும் தெரியுதாப்பா. பயங்கரமா டான்ஸ் போட்டுட்டு இருக்கான். ஒரு வழியா தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் போலங்க. இன்னும் இருக்கா, முடிஞ்சிட்டா? ஐயோ, இன்னும் என்னன்னு ஓ, ஜெயிச்சிட்டோங்க ஒரு வழியா. பாத்தீங்களா, வின்னா எவ்வளவு தூரம் வந்துட்டோம்னு. ஓஹோ, அந்த பாருங்க, நம்ம தான் இந்த பயங்கரமா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கோம். ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிடுவோம். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதை மாதிரி வேற ஒரு இடத்துல வந்து உங்களை சந்திக்கிறாங்க காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடம் இது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பபாய், சி யூ காய்ஸ். இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.